எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அருமையான கட்டோபனிஷத் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பற்றி ஏற்கனவே என்னுடைய இன்னொரு சேனலில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யமாச்சாரியார் நச்சிகேதாவிற்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்கிறார் கட்டோபனிஷத்தில். இந்த ஸ்லோகத்தை இப்போ கேமராவை ஸ்டாண்டில் இருக்குது, அப்படியே எடுத்து ஸ்டாண்டோடு காமிக்கிறேன். என்னுடைய சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே காமிக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். ந சாம்பராய பிரதிபாதி பாலம். இது பாலம் இல்லை, பாலம். பிரதிபாதி பாலம். ந சாம்பராய பிரதிபாதி பாலம் பிரமாத்யந்தம் வித்தமோஹேன மூடம். பிரமாத்யந்தம் வித்தமோஹேன மூடம். அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி. அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி. புனః புனர்வசமாபத்யதே மே. புனః புனர்வசமாபத்யதே மே. கட்டோபனிஷத் 2வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். இது த்விதீய வள்ளி, 2வது அத்தியாயத்துக்கு த்விதீய வள்ளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பாருங்கள். ந சாம்பராயः பிரதிபாதி பாலம் பிரமாத்யந்தம் வித்தமோஹேன மூடம். அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி. புனः புனः வசமாபத்யதே மே. இது ஸ்லோகம். இப்போ நான் வீடியோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இதில் யமாச்சாரியார் நச்சிகேதாவுக்கு யார் திருப்பி திருப்பி மிருத்யுவை அடைவார். புனः புனः வசமாபத்யதே மே. புனः புனः வசம்னா திருப்பி திருப்பி என் வசம் யார் வருவார். என் வசம்ங்கிறது யமாச்சாரியார் சொல்கிறார். யமன்னா இந்த இடத்துல மிருத்யு. அந்த யமாச்சாரியருக்கு பேர் மிருத்யுன்னு பேர். திருப்பி திருப்பி யார் மிருத்யுவுக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்கிறாரு. ந சாம்பராயः பிரதிபாதி பாலம். பெரியவனாக ஆன பிறகும் யார் பெரியவனாக மாறிட்டானோ, பெரியவளாக மாறிட்டாலோ, அதன் பிறகும் பாலம், குழந்தை மாதிரி வேலை செய்கிறாங்களோ, குழந்தைகள் போல. குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? குழந்தைகள் பாலக தாவத்து கிரீடா சக்தக. ஆதிசங்கராச்சாரியர் சொல்கிறாரு, பாலக தாவத்து கிரீடா சக்தக. கிரீடானா விளையாடுறது. சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம சொப்பு விளையாடுவோம். சின்ன சின்ன பசங்களாம் கார் ஓட்டுவாங்க. இன்றைக்கி வீடியோ கேம்ஸ் வந்துருச்சு, பட் மொபைல் கேம்ஸ் வந்துருச்சு. பட் சின்ன வயசில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரிமோட் கண்ட்ரோல் காரு, வெளியில் போய் விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, இது எல்லாரும் பண்ணியிருப்போம் சின்ன வயசில் இருக்கும்பொழுது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் விளையாட்டாக தான் இருக்குது. ஸோ சாம்பராய பிரதிபாதி பாலம். பாலம்னா குழந்தை மாதிரி யார் பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். பெரியவனானவொடனே எதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம்? சின்ன வயசில் கார் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு, சின்ன கார். பெரிய வயசில் கார் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசில் போய் இந்த பீச்சில் மணலில் இல்லாட்டி ஆத்தங்கரை மணலில் இந்த வீடு கட்டி, மலை மாதிரி கட்டி, குகையெல்லாம் கட்டி விளையாடுவோம். பெரியவனானவொடனே வீடு கட்டுறதுல இன்ட்ரெஸ்ட்டு. அதே தான் விளையாட்டு, அதே தான். சின்ன வயசில் சின்ன காரு, பெரிய வயசில் ரியல் காரு. சின்ன வயசில் சின்ன வீடு, பெரிய வயசில் ரியல் வீடு. அதேமாதிரி சின்ன வயசில் இந்த அம்மா அப்பா விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. நான் அப்பா, நீ குழந்தை, நீ என்னுடைய மனைவி, இந்த மாதிரிலாம் விளையாடுவோம். சின்ன வயசில் விளையாடிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது இல்லை. பட்டு பெரியவனானவனும் அதே தான் விளையாட்டு விளையாடுறோம். ஸோ நம்ம பெரியவங்களாக ஆன பிறகும் நம்ம குழந்தை மாதிரி தான் இன்றைக்கி இருக்கோம். அதனால தான் சொல்கிறாரு சாம்பராயனா. சாம்பராயனா அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது. அடுத்த ஜென்மத்தில் திருப்பியும் நம்ம இறைவனை பற்றி யோசிக்கணும். நியமங்களை ஃபாலோ பண்ணணும், பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணணும், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இறைவன் ஒருத்தர் இருக்கார். உலகம் துக்கமற்றது, துக்கம் உள்ளது. இந்த துக்கத்திலிருந்து வெளில போகணும், துக்கமற்ற நிலைமைக்கு போகணும். இந்த மாதிரி யோசனை இல்லாதவர்கள் ந சாம்பராய பிரதிபாதி பாலம்.
குழந்தைகள். இந்த யோசனைகள் இல்லாத எல்லாருமே குழந்தைகள். எலான் மஸ்கிலிருந்து, பிரசிடென்ட் ட்ரம்ப்லேருந்து, மோடியிலிருந்து யாரை எடுத்தாலும் பெரியவங்க, இன்னைக்கு யார் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவர்கள் குழந்தைகளுக்கு சமமானவர்களே. ஏன்னா அவங்களுடைய விளையாட்டு இங்கே மட்டுமே இருக்குது. குழந்தை மாதிரி ஈரான் மேலே பாம்பு போடுறான், அங்கே பாம்பு போடுறான், ஷிப்பு நிறுத்துறான், ஷிப்பை கொளுத்துறான், இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக போர் தப்புன்னு சொல்லலை. போர் இப்போ நம்ம நாட்டு மேலே யாராவது அட்டாக் பண்ணால் நம்ம நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு ஈரான் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. ஈரான் பண்ணுறது அவனுடைய வேலை பண்ணுறான். பட் இருந்தாலும் ஃபோக்கஸ் வந்து பாருங்களேன், உலகமே ஒரு விளையாட்டு மேடையாக ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் விளையாட்டு. ஸோ அவங்க வந்து புனர் வசமாபத்தியத்தேமே, என்னுடைய வசத்தில் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. என்னுடைய வசம்னா மிருத்யுவின் வசத்தில் திருப்பி திருப்பி இறந்து 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 பிறப்பாங்க, இறப்பாங்க பிறப்பாங்க, இறப்பாங்க பிறப்பாங்க, இறப்பாங்க பிறப்பாங்க. எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன்னா ஆத்தியாத்மிக ஆன்மீக சிந்தனை இல்லை. ஸோ நம்ம லைஃப்பில் என்ன பார்க்கணும், நான் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னா, ஆமாம், நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்றோம், விளையாடுறோம், வெளியில் போகிறோம், ஊர் சுற்றுறோம், டிவி பார்க்குறோம், வம்பு பேசுகிறோம், நியூஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம், அப்புறம் சண்டை போடுறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சண்டை, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட சண்டை, பணப்பிரச்சனைக்காக யோசிக்கிறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம யார், நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், நான் ஏன் துக்கத்தில் இருக்கேன், எனக்கு துக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, இறைவன்னா என்ன, ஜீவாத்மானா என்ன, பிரகிருத்தினா என்ன, விக்ருத்தினா என்ன, உலகம்னா என்ன, எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. இவங்க தான் நான் சாம்பராயக பிரதிபாதி பாலம் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1. இவங்க திருப்பி திருப்பி மிருத்யுவில் போவாங்க, திருப்பி திருப்பி பிறப்பாங்க. நம்பர் 1. பிரமாதியந்தம். செகண்ட் வந்து நம்பர் 2 பிரமாதி வியக்தி. பிரமாதினா வந்து கேர்லெஸ்னஸ், அஜாகிரதை. ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவா ஒய்ஃப், வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லுவா, சார் அண்ணா நீங்கள் வெளில போயிட்டு வரும்பொழுது இது வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாள் ஒய்ஃப். இல்லை என்னங்க வெளில போயிட்டு வரீங்களே இது வாங்கிட்டு வாங்கன்னு ஒய்ஃப் சொல்லுவா ஹஸ்பண்ட்டை. ஹஸ்பண்டு ஞாபகம் இருக்கும், ஏதோ வாங்கிட்டு வரணும், ஆனால் என்ன வாங்கிட்டு வரணும்னு மறந்துடும். ஏன்னா கேர்லெஸ்னஸ். சேம் டு ஒய்ஃப் ஆல்சோ, சேம் டு பசங்கள் ஆல்சோ. பசங்களும் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்பாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்தா அது மேலே ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும். அதே மாதிரி இறைவன் மேலே கேர்லெஸ்னஸ், ஆத்தியாத்மிக ஆன்மீகத்து மேலே கேர்லெஸ்னஸ். மறந்துடும். சில பேர் வந்து இன்றைக்கி நான் சந்தியாவந்தனம் பண்ணேனா இல்லையா, இன்றைக்கி கிளம்புற நான் ஜபம் பண்ணேனா இல்லையா, இன்றைக்கி நான் ஹோமம் பண்ணேனா இல்லையா, இன்றைக்கி நான் இங்கே ஆச்சாரியருடைய பிரவச்சனம் கேட்டேனா இல்லையா. கேர்லெஸ்னஸ், அந்த ஜாகரூக்தா இல்லை, கான்ஷியஸ்னஸ் இல்லை, கேர்லெஸ்னஸில் இருக்கும். பிரமாதி வியக்தி, கேர்லெஸ்ஸாக இருக்கிற வியக்தி, அஜாகிரதையாக இருக்கிற வியக்தி, ஆன்மீகத்து மேலே அஜாகிரதை, அன்னை தந்தைக்கு சேவை செய்வது மேலே அஜாகிரதை. கிரிக்கெட் பார்க்குறதுல வந்து ஜாகிரதை. கிரிக்கெட் மேட்ச் 7 மணிக்கு வருதுன்னா 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவான். ஆஃபீஸ் வேலை முடிச்சிடுவான், வீட்டு வேலை முடிச்சிடுவான், பொண்டாட்டி சமைச்சு முடிச்சிடுவா, எல்லாம் ரெடியாக இருக்கும். கிரிக்கெட் 7 o'clock ஆரம்பம். 7 to 10 என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. 7 to 10 ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்கும், கிரிக்கெட் மேட்ச்சில் கவனம். ஆனால் இறைவன் மேலே அஜாகிரதை. 7 o'clock குருநாதர் வராரு, இன்றைக்கி 7 o'clock குருநாதர் வந்து டிவியில் பிரவச்சனம் கொடுக்குறாரு, இல்லை 7 o'clock வந்து இந்த சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னா அது மேலே அவ்வளோ கேர்ஃபுல்னஸ் இருக்காது, கேர்லெஸ்னஸ் இருக்கும். ஓகே 7 o'clock வராரா, சரி நான் 7:30க்கு ஆன் பண்ணி பார்த்துக்கிறேன். சரி ஓகே, ஒரு நாள் தானே போனால் போகிறது, எதுக்கு இப்போ அடுத்த வாட்டி கேட்டுக்கிறேன், இன்றைக்கி நான் வெளில போகிற வேலை இருக்குது, எதுக்கு இந்த குருநாதர் பிரவச்சனம் கேட்கணும், எதுக்கு நான் யாகம் பண்ணணும், எதுக்கு ஹோமம் பண்ணணும், நாளைக்கு பார்த்துக்கலாம். கேர்லெஸ்னஸ். ஸோ என்ன சொல்கிறாரு இவர் யமாச்சாரியர் நச்சிகேதாவுக்கு, பிரமாதியந்தம் புனக வசமாபத்தியதேமே. கேர்லெஸ்ஸாக இருக்கிற மனிதன் திருப்பி திருப்பி என்னுடைய வசத்தில் வருவான். விளையாடிண்டே இருக்கிற மனிதன் திருப்பி திருப்பி என்னுடைய வசத்தில் வருவான். என்னுடைய வசம்னா திருப்பி திருப்பி பிறப்பான், திருப்பி திருப்பி சாவான். மரணத்தோட நுழைவு வாயிலில் போயிட்டு வந்துட்டே இருப்பான் அவன், அந்த மனிதன். கேர்லெஸ்னஸ் இருக்கா? மெயின் மெசேஜ் என்னென்னா, டோன்ட் பி கேர்லெஸ் இன் யுவர் லைஃப். கேர்லெஸ்னா டுவர்ட்ஸ் அத்தியாத்மிக்வாத். நம்ம வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இல்லை. நீங்கள் வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பணம் எண்ணுவோம். அடுப்பில் பால், இப்போ இந்த ஈஸ்வர் பிரணிதான் இறைவன் மேலே நம்பிக்கை ஸ்ரத்தைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஆச்சாரியர். என்ன சொல்லுவாங்கன்னா, அடுப்பில் பால் இருக்குது, அடுப்பில் பால் பெருசில் வச்சுருக்கீங்க, அந்த பால் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பால் ஊற்றிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்
3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் அது பொங்கறதுக்குன்னு தெரியும். ஒரு கணக்கு தெரியும். 3 நிமிஷத்துக்குள்ளே இது பொங்கிடும். சரி, இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் மோட்டர் போட்டு வந்துடுறேன், இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் அது பண்ணிட்டு வந்துடுறேன்னு ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக போவீங்களா, அந்த காரியம் செய்யும்பொழுதும் உங்களுடைய மனசு எங்கே இருக்கும்? பால் பொங்கிடக்கூடாதுன்னு இருக்கும். பால் மேலே சிந்தனை இருக்கும். பாலை மறந்துட மாட்டீங்க, கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் இறைவன், ஆன்மீகம், அத்தியாத்மிகம், இல்லை சமாதி, இல்லை உபாசனை வரும்பொழுது அந்த இடத்துல கேர்லெஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து, இது பேர் தான் பிரமாத். பிரமாதுனா கேர்லெஸ்னஸ் டுவர்ட்ஸ் பரமாத்மா, கேர்லெஸ்னஸ் டுவர்ட்ஸ் சுவாத்தியாய பண்ணுறதுல கேர்லெஸ்னஸ் இருக்கும். ஓகே, டைம் ஆகிடுச்சா, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நான் வெளில போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு நாள் சுவாத்தியாயம் பண்ண மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜபம் பண்ண மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் சந்தியாவதனம் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து சந்தியாவதனம் நாளை காலையில் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது. கேர்லெஸ்னஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு டயர்ட்னஸ் கிடையாது. ரொம்ப டயர்டாக வருவோம், சாப்பாடை மிஸ் பண்ண மாட்டோம், சாப்பாடு மேலே கேர்ஃபுல்னஸ்ஸு, ஆனால் இறைவன் மேலே கேர்லெஸ்னஸ். இது பேர் தான் பிரமாது. இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் புனக வசமாபத்யதேமே, என்னுடைய வசத்தில், மரணத்தின் வசத்தில், திருப்பி பிறப்பு இறப்பில் அவர்கள் தப்பிக்க முடியாது. இது 2வது பாயிண்ட். அடுத்தது வித்தமோகேன மூடம். வித்தம்னா தனம், செல்வத்துக்கு மேலே, தனத்திற்கு மேலே ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆயில் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் அந்த பாண்டு, இது மேலே வந்து அப்புறம் எவ்ரி மந்த் வாடகை வாங்கணும், கரெக்டாக 1ஆம் தேதி எனக்கு வாடகை வந்தாகணும், கரெக்டாக 5ஆம் தேதி வட்டி வந்தாகணும். இதெல்லாம் நம்ம இதில் வந்து மோகமாக இருப்போம் பணத்து மேலே. பணம் வந்து ஒரு 100 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையை அவங்ககிட்ட பிழிஞ்சு எடுத்துருவோம். ஒரு முதலாளி வந்து வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்குற 2500 ரூபா, வேலைக்காரிக்கு சம்பளம்னா 2500 ரூபா சம்பளத்துக்கு எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை பிழிஞ்சு எடுத்து வாங்கிடுவோம். ஏன்னா தனத்து மேலே அவ்வளோ மோகம். கொடுக்குற பணத்தோட வேல்யூ நமக்கு தெரியும். குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஜுஹரினா வந்து ஜுவல்லர் வந்து ஆச்சாரி, அவனுக்கு தெரியும் இந்த 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 கல்லோட வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இறைவன் வந்து, இறைவனுடைய வேல்யூ வந்து ஒன்லி உபாசகனுக்கு தெரியும், இறைவனோட வேல்யூ நார்மல் மனுஷனுக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய மோகம் எதில் இருக்குன்னா தனத்து மேலே வேல்யூ, தனத்து மேலே மோகம். இதில் எழுதுவார் மகரிஷி தயானந்தர் சத்யார்த்த பிரகாசத்தில், டகா தர்ம டகா கர்ம டகா ஹி பரமம் பதம். இதில் 11th சாப்டரில் உங்ககிட்ட மகரிஷி தயானந்தர் புத்தகம் இருந்தால் தமிழில், அந்த 11th சாப்டரில், அது சான்ஸ்கிரிட்லாம் எழுதியிருப்பார், அதில் அந்த ஸ்லோகம் எழுதியிருப்பார், டகா தர்ம டகா கர்மம் டகா ஹி பரமம் பதம் யஸ்ய கிரஹே டகா நாஸ்தி டகா டக் டகாயதே. அதாவது டகானா வந்து பைசா, பழைய காலத்தில் இந்த அணான்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த மாதிரி டகானா வந்து பணம், பைசா. டகா தர்மம் டகா கர்மம், பணமே தர்மம், பணமே கர்மம், பணமே எல்லாம். டகா தர்மம் டகா கர்மம் டகாஹி பரமம் பதம். வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரு, தது விஷ்ணு பரமம் பதம், இறைவன் வந்து பரமபதம், இறைவன் வந்து உன்னதமானவன், இறைவனுடைய பொசிஷன் தான் உன்னுடைய லைஃப்லேயே ஹையஸ்ட்டு. பட் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், டகாஹி பரமம் பதம், பணம் தான் ஹையஸ்ட் பொசிஷன், இறைவன் செகண்ட். இறைவன் நம்மளுடைய லிஸ்ட்லேயே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிக்கடி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப பிரியமான நபர்கள், வஸ்துக்களோட பேர் எழுதுங்க பேப்பரில், அடிக்கடி எழுதுங்க. எவ்ரி 1 மந்த் எழுதி பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் குருநாதரோ இறைவனோ, இறைவன் குருநாதர் கூட நம்ம ஒரு மனிதனை அவர் நமக்கு பிடிச்சிருந்தாலும் அவர் பேர் எழுதுகிறோம், ஆனால் இறைவனுடைய பேர் அதில் எழுதவே மாட்டோம். இறைவனுடைய பேர் வந்து நமக்கு பிடிச்ச பதார்த்தங்களில் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பிடிச்ச பதார்த்தம் வந்து தனம் மட்டுமே. அதான் டகாஹி பரமம் பதம். மகரிஷி சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஹையஸ்ட் பொசிஷன் நீ பரமபதம் வந்து நீ தனத்திற்கு கொடுத்து விட்டாய். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து ரிஷி சொல்கிறாரு, வித்த மோகேன மூடம். எவ்வளோ மூடத்தனம் வந்துருச்சுன்னா, வித்தத்து மேலே தனத்து மேலே மோகம் வந்துருது, அவ்வளோ அட்டாச்மெண்ட் வந்துருது, இறைவன் மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. இப்படி இருக்கிற நபர்கள் வந்து புனக வசமாபத்யதேமே, திருப்பி மரணத்தில், திருப்பி ஜனனத்தில் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் அவன் அப்படி இருக்கான், அயம் லோகோ நாஸ்தி பரயிதி மானி, அயம் லோகோ நாஸ்தி பரயிதி மானி,
இந்த ஒரே ஒரு பிறப்பு தான், என்ஜாய் பண்ணு, அடுத்த பிறவி கிடையாது, என்ஜாய் பண்ணு. யார் பார்த்தது அடுத்த பிறவிய? என்ஜாய் பண்ணு, அடுத்த பிறவிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அதான் அயம் லோகோ நாஸ்தி பரைதி மானி. இவங்க 3 பேரும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஏன் ஒருத்தன் வந்து விளையாட்டுலேயே இருக்கான், ஏன் ஒருத்தன் வந்து பிரமாதியாக இருக்கான், ஏன் ஒருத்தன் வந்து மோகத்தில் இருக்கான், தனத்து மேலே? ஏன்னா அயம் லோகோனா இந்த ஜனம் மட்டுமே, இந்த ஜென்மம் மட்டுமே. அயம் லோகோ நாஸ்தி பர, இதுக்கு அடுத்தது நாஸ்தி, பரனா அடுத்த ஜென்மம், நாஸ்தினா இல்லை. இதிமானி, இப்படி அவங்க வந்து அவங்களுடைய எண்ணம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இது 3த்துலேயே இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மை வந்து அடுத்த ஜென்மம் இருக்கு. ஏன் அடுத்த ஜென்மம் இருக்கு? நீ பார்த்துருக்கியா? இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ பார்த்துருக்கியா அடுத்த ஜென்மத்தில்? நீ எப்படி பேசுகிற அடுத்த ஜென்மம் இருக்குன்னு? அடுத்த ஜென்மம் இருக்குங்கிறது அனுமானத்தினால நம்ம நிர்ணயிக்க வேண்டும். ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பிஸ்கெட், பார்லேஜி பிஸ்கெட் ஃபேக்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் நான், ஃபேக்ட்ரியில் வேலை, என்னுடைய தொழிற்சாலையில் தயாரிக்கிற எல்லா ஐட்டமும் சேம் டு சேம் இருக்கும். முதல் ப்ரொடக்ஷன்லேருந்து வெளில வர வண்டியும் 10வது மணி நேரத்தில் வெளில வர வண்டியும் நிற்க வச்சு பார்த்தா சேம் டு சேம், எவ்ரி திங் டிட்டோ மேட்ச் ஆகும். டொயோட்டா கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா காரை அப்படியே நிறுத்தி வச்சுருப்பான், 10,000 வண்டி நிறுத்தி வச்சுருப்பான். டொயோட்டா ஜப்பான்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி டொயோட்டாவில் பெரிய ப்ரொடக்ஷன் எங்கே இருக்கும் அங்கே போய் நான் பார்த்துருக்கேன். 10,000 20,000 வண்டி நிறுத்தி வச்சுருப்பான் லைனில். எல்லா வண்டியும் சேம் டு சேம், அதாவது கலர் ஒயிட் கலர்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஒயிட் கலர் வண்டியும் சேம் டு சேம் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் சேம் டு சேம் இல்லை? நான் வேறு மாதிரி இருக்கேன், என் பொண்டாட்டி வேறு மாதிரி இருக்கா, பொண்ணு வேறு மாதிரி இருக்கா, எல்லாரும் டிஃப்ரெண்ட். நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க. தோற்றத்தில் டிஃப்ரெண்ட்டு, கர்மத்தில் டிஃப்ரெண்ட்டு, சிந்தனையில் டிஃப்ரெண்ட்டு, நம்மளுடைய சுகதுக்கத்தில் டிஃப்ரெண்ட்டு. சேம், நான் எவ்வளோ சுகத்தில் இருக்கேனோ, எவ்வளோ துக்கத்தில் இருக்கேனோ, அவ்வளோ சுகதுக்கம் என்னுடைய பொண்ணுக்கு இருக்காது. என்னுடைய பொண்ணு, என்னுடைய மனைவி என்னுடைய சுகதுக்கம் எனக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அவளுக்கு இருக்கானா, அவளுக்கு வேறு மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த ப்ரூஃப். இதுதான் அனுமான பிரமாணம்னா இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரமாணம். ஃபேக்ட்ரியில் தயாரித்தவர்கள் இல்லை நம்ம ஃபேக்ட்ரியில் தயாரிக்கப்பட்டதென்றால் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம், எல்லாரும் ஒரே சுகமாக இருப்போம், எல்லாருக்கும் ஒரே நேச்சர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரே கர்மம் இருக்கும், எல்லாமே அப்படியே ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ரூஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ப்ரூஃப் தட் அடுத்த ஜென்மம் இருக்குது. ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கர்மம் பண்ணிக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு நல்ல வீட்டில் பிறக்கிறேன், இன்னொருத்த வந்து ஏழை வீட்டில் பிறக்கிறான், ஒருத்தன் வந்து அம்பானிக்கு பையனாக பிறக்கிறான், ஒருத்தன் வந்து பிச்சைக்காரனுக்கு பையனாக பிறக்கிறான். பிகாஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்மா எக்ஸிஸ்டன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அயம் லோகோ நாஸ்தி பர இதிமானி. இந்த 3 பேரும் அடுத்த ஜென்மத்தை கண்டுக்காதவங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் பயம் இருந்தால், இறைவனுடைய நியாயத்து மேலே பயம் இருந்தால் இந்த 3 விஷயத்த பண்ணாதீங்க. நான் சாம்பிராய விளையாட்டில் இருக்காதீங்க, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கை இஸ் அ சீரியஸ் திங். வாழ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. இந்த பாடியை யூஸ் பண்ணணும், ஒழுங்காக யூஸ் பண்ணணும். இந்த பாடியை யூஸ் பண்ணி நம்ம இறைவனை அடைய வேண்டும், தர்மத்தை செய்ய வேண்டும், பரோபகாரம் செய்ய வேண்டும், உபாசனை செய்ய வேண்டும், பிரமாதத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து வித்தமோகேன, தனம் வேண்டும். மகரிஷி கூட எழுதியிருக்காரு, டகா தர்ம டகா கர்மல கூட மகரிஷி சொல்லுவார், பணம் வேண்டும், ஆனால் பணம் பேயா மாறிடாது. ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கடையில் உட்கார்ந்தா, இப்போ கடை திறக்கிற டைம் வந்து 9 o'clock மார்னிங், ஈவினிங் 8 o'clock மூடணும், 7 o'clock மூடணும்னு வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் 9 o'clock பதிலாக அவன் என்ன பண்ணுறான், 7 o'clock போய் கடை திறக்கிறான். சாயங்காலம் 7 o'clock மூடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான், 10 o'clock மூடுறான். ஏன்னா அந்த 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் உழைச்சேன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 3000 ரூபா கிடைக்கும். அந்த 5 மணி நேரத்தை இறைவனுடைய உபாசனையில் நம்ம செய்யலாம். ஆனால் அவனுக்கு அந்த 3000 ரூபா வந்து அவனுக்கு இறைவனோட ஜாஸ்தியாக தெரியறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் வித்த மோகேன. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணுங்கள். நானும் என் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வித்த மோகத்தில் இருக்கேனா இல்லையா? டயர்டாகி ஆஃபீஸ்லேருந்து வரேன், டீ குடிக்கிறேன், பிஸ்கெட் சாப்பிட்றேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஹோமம் பண்ண மாட்டேன். சரி, நான் மௌன ஹவன் பண்ணிக்கிறேன், மௌனமாக மந்திரம் சொல்லிக்கிறேன் படுத்துட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் சந்தியாவந்தனத்தை விட்டுறேன். ஏன்னா வித்த மோகேன, ஏன்னா பிரமாதம்.
புரிஞ்சுக்கோங்க. பிரமாதியந்தம். ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து இடி மாதிரி நம்ம தலையில் விழக்கூடிய ஸ்லோகம், இடி தாக்குற மாதிரி தாக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணால் இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஜாஸ்தி முன்னேறலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தத்துவம் வாழ்க்கைக்காக. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.